ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மஷ்ரூமும் கேப்சிகமும் போட்டு பூரிக்கு வந்து கிரேவி பண்ணலாம் வாங்க என்னோடய ஸ்டைலில். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஆனியனையும் கசகசாவையும் மிக்சியில் போட்டு வச்சுட்டு டொமேட்டோ பேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கடாய் எடுத்து அந்த கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் சமையல் எண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணி செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதிலே கொஞ்சம் நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன் நான். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கலர் வர்றதுக்காகவும் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆனியனையும் கசகசாவையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக, நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து அந்த இதை போட்டுட்டேன். போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. அதிலே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த ரா ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அந்த ஸ்மெல்லாம் போகணும்ல, அதுக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், நான் வந்து வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல, அதனால் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 மட்டும் ஆட் பண்ணி நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா பாயில் பண்ணலாம் வாங்க. இப்போது அந்த நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கேப்சிகத்தையும் மஷ்ரூமையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வீடியோ பிடிச்சதுனால நானாக பிடிச்சிட்டு செய்யும் போதே கரெக்டாக வந்தது. அவர் பிடிச்சதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கேப்சிகம் மஷ்ரூம்லாம் வேகிற வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி அந்த ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போகிற வரையும் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த ஃப்ளேவருக்காக நான் நல்லா மசித்து அதில் தூவிட்டு, அப்புறம் பெப்பர், நீங்கள் பெப்பர் வந்து நல்லாயிருக்கும் இறக்கும்போது பெப்பர் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. அந்த மாதிரி நான் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியும் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர மாதிரி நான் பூரிக்காகன்றதுனால இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு சொல்லிவிட்டு நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். என்னோடய ஸ்டைல் மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன்.